is arete. Arete அப்படின்னா என்ன? What do you mean by arete? The aretes are narrow ridges formed when two cirque walls join together back to back and forms narrow knife like ridges. அதாவது ரெண்டு சர்க்குன்னு முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல தம்பி, அந்த ரெண்டு சர்க்குகள் என்ன செய்யும்னா எதிர் பக்கங்களில் அமையும் போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பக்க சுவர்கள் என்ன செய்யப்படும்? அரிக்கப்படும். அவ்வாறு அரிக்கப்பட்ட அந்த சர்க்குகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த அரேட் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ப்பாக இருக்கும், அதாவது கத்தி முனை மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று தான் என்னது அரேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. Yes, the next one is Matterhorn. The Matterhorn, other one is called the pyramidal peak. The pyramidal peaks formed when three or more circuits meet together. Example, Matterhorns. அதாவது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட சர்க்குகள் அதாவது இணையும் போது என்ன செய்யும், அதாவது கூரிய பக்கங்களுடைய சிகரம் போன்ற ஒரு பிரமிடு வடிவம் அங்கே கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரமிடு நிலத்தோற்றத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மேட்டர்ஹார்ன் அப்படின்னு சொல்கிறோம். The next one is U-shaped valley. U-shaped valley என்னது? U வடிவ பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. When the glaciers moves down along a river valley, the valley further gets eroded deep and wide to form a U-shaped valley. The next one is hanging valley. These are valleys eroded by tributary glaciers and that hangs over the main valley. அதாவது தொங்கும் பள்ளத்தாக்கு U-shaped வேலின்னு சொல்லக்கூடிய U வடிவ பள்ளத்தாக்கு. இந்த முறைகள் எல்லாத்தையும் நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா இந்த எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளாசியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரித்தலால் உண்டாகக்கூடிய முறைகளில் நம்ம இதை பார்க்கலாம். எஸ், see the picture students. Next one, the depositional landforms of glaciers. அதாவது பனியாறு படிய வைக்கிறதுனால நிலத்தோற்றங்கள்லாம் எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றி இதை நம்ம பார்க்க போகிறோம். The glacial debris gets deposited in the low-lying areas and form depositional features like moraines, drumlines, escarps, comets, and outwash plains. The first word is moraine. The landforms formed by the glaciers deposits of valley or continental glaciers are termed as moraines. அதாவது இந்த பள்ளத்தாக்குகளின் மூலம் படிய வைக்கப்பட்டு உருவாக்கக்கூடிய நிலத்தோற்றங்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மொரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The next one is drumbling. Yes, the drumbling, the basket of topography அப்படின்னு சொல்லலாம். The drumlins are deposited of glacial moraines that resembles giant indented teaspoons or half cut eggs. அதாவது ட்ரம்லின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கவிழ்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய கரண்டியை போலையோ அப்படி இல்லைன்னா பாதியாக அதை வெட்டப்பட்ட முட்டையை போன்றோ காட்சி அளிக்கக்கூடிய ஒன்று தான் நம்ம ட்ரம்லிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை எங்கே மிஸ் பார்க்கலாம் அப்படின்னா மொரைன்ஸில் தான் இந்த மாதிரி ஷேப் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். The third one is escarp. Long narrow ridges composed of boulders, gravel and sand deposited by streams of melting water which run parallel to a glacier are called escarps. எஸ்கர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பனியாறுகள் உருகிறதுனால அந்த பனியாறுகள் கொண்டு வரக்கூடிய அந்த கற்கள்
அதாவது அது கூழாங்கற்களாக இருக்கலாம், இல்லைன்னா சரளை கற்களாக இருக்கலாம், ஏன் சாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மணலாக கூட அது இருக்கலாம். அது என்ன செய்யும்னா ஒரு நீண்ட குறுகிய தொடர் குன்று போல் என்ன செய்யும் காணப்படும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எஸ்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எஸ், த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவுட்வாஷ் பிளைன். அதாவது அவுட்வாஷ் பிளைன் என்ன, பனி ஆற்று வண்டல் சமவெளி அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். An outwash plain consists of the glacial sediments deposited by the melting ice at the terminus of glacier. அதாவது இந்த பனி ஆறுகள் உருகிறதுனால கடத்தப்படக்கூடிய அந்த படிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய முனைப்பகுதிகளில் என்ன செய்யும், அவை படிய வைக்கப்படும். அந்த மாதிரி படிய வைக்கக்கூடிய அந்த படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வண்டல் சமவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய பனி ஆற்று அவுட்வாஷ் பிளைன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுகின்றன, அழைக்கப்படுகின்றன. Next one is wind. When air blows horizontally at or near the earth's surface is called wind. The actions of the wind are erosional, transportational and depositional actions of the wind is the predominant in arid region. This is called Aeolian process. The name is Aeolian process. அதாவது பூமிக்கினுடைய மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரக்கூடிய ஒரு வாயுவைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், காற்று அப்படின்னு சொல்கிறோம். இது எது மூலமாக இது நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம்னா அரித்தல் மூலமாக ஏற்படலாம், கடத்தல் மூலமாக ஏற்படலாம், படிய வைக்கிறது மூலமாகவும் இதனுடைய செயல்பாடுகள் இருக்கலாம். இந்த காற்றினுடைய செயல்பாடுகளை தான் எப்படி சொல்கிறாங்கன்னா ஏயோலியன் செயல்பாடு, ஏயோலியன் ப்ராசஸ் அப்படின்னு இதை சொல்லலாம். சென்டென்சஸ் வருதா இப்போ இந்த மாதிரி வரணும். எஸ், the next one is erosional landforms of wind. The types of erosional landforms are mushroom rock, inselberg, yortung. The first one is mushroom rock. What do you mean by mushroom rock? காளான் பாறை அப்படின்னு இதை சொல்லலாம். The constant wearing down action of the wind, the bottom gets eroded away to form a mushroom-like structure. This is called a mushroom or pedestal rock. Such rocks are found near Jodhpur in Rajasthan. அதாவது இந்த காளான் பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய மஸ்க்ரூம் அப்படின்றது எப்படி இருக்குன்னா தம்பி, மென்மையான பாறைகள் காற்றினால் தொடர்ந்து அரிக்கப்படும் போது அந்த பாறைகள் என்ன செய்யணும்னா காளான் போன்ற வடிவத்தை பெற்று இருக்கும். சரிங்களா, அந்த காளான் பாறைகளை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பீடப்பாறைகள் அப்படின்னு அதை சொல்கிறாங்க, பெடஸ்டல் ராக்ஸ் அப்படின்னு. இந்த மாதிரியான திஸ் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ராஜஸ்தான், ஜோத்பூர். நெக்ஸ்ட் ஒன் இன்சல்பர்க். The Inselberg in a German term which means an island mountain. இன்சல்பர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு ஜெர்மன் வேர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஜெர்மன் வேர்டு அப்படின்னா அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐலாண்ட் மவுண்டைன், அது ஒரு தீவு மலை அப்படின்னு அதை சொல்லலாம். Certain hard rocks like igneous rocks are more resistant to wind action. அதாவது இந்த வறண்ட பிரதேசங்களில் காணப்படக்கூடிய இந்த பாறைகள் காற்றினுடைய அரிப்புக்கு என்ன செய்யாது, கட்டுப்படாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை விட கொஞ்சம் கீழே கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும். சில இடங்களில் உயரம் அதிகமான அளவுக்கு காணப்படும். அந்த மாதிரி காணப்படக்கூடிய இந்த தோற்றத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்சல்பர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The last form of erosional landforms of wind is yortung.
an arid region, certain rocks have hard and soft layers arranged vertically. அதாவது வறண்ட பிரதேசங்களில் செங்குத்தாக அமைந்திருக்கக்கூடிய சில பாறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஹார்ட் அண்டு சாஃப்ட் இந்த மாதிரி இந்த பாறைகள் மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு தான் என்னன்னு பேர், இந்த யார்டன் அப்படின்ற ஒரு பேர். சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெபார்ஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்டு. காற்று மூலமாக படிய வைக்கிறதுனால நிலத்தோற்றங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். The depositional landforms are divided into sand dunes, burkans and losses. Are you understand, students? Yes. The first one is sand dune. அதாவது sand அப்படின்னாவே மணல், டியூன்னா மேடு, மணல் மேடு அப்படின்றத பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். In desert, during sandstorms, wind carries loads of sand. அதாவது நம்ம பாலைவனங்களில் வீசக்கூடிய அந்த மணல் புயல் வந்து மிக மிக எப்படி இருக்கும், அதிக அளவிலான மணலை என்ன செய்யும், கடத்தும். அந்த மாதிரி கடத்தும்போது காற்றினுடைய வேகம் குறையும் போது அதனுடைய படிவுகள் எப்படி இருக்கும், அதிக அளவில் அப்படியே குன்று மாதிரி எனக்கு காணப்படும். அந்த மாதிரி காணப்படக்கூடிய ஒரு குன்றோ அல்லது மேடாக காணப்படக்கூடிய ஒரு நிலத்தோற்றத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மணல் மேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Yes, next one is Parkan அப்படின்னு சொல்லலாம். The park and isolated the crescent shaped sand dunes. They have gentle slopes on the windward side and steep slopes on the leeward side. அதாவது இந்த பர்கான் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிறை வடிவத்தில் தனிச்சு காணப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து மணல் மேடுகள் பர்கான்கள் என்று என்ன செய்யப்படுகின்றன, அழைக்கப்படும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவை காற்று வீசக்கூடிய வேகத்தில் வந்து மென்மையான ஒரு லேசான ஒரு சரிவையும் அதில் எதிர்பக்கத்தில் வந்து பயங்கரமான ஒரு சரிவையும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த பர்கான் அப்படின்ற ஒன்று இருக்கும். லோசஸ். Transfer dunes. The transfer dunes are the asymmetrical in shape. They are formed by the alternate slow and fast winds that blow from the same direction. The next one is longitudinal dunes. அதாவது நீண்ட மணல் மேடுகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே லைனாக இருக்கிறது மாதிரியே தெரியும். அதனால் அதுக்கு நீண்ட மணல் மேடுகள் longitudinal dunes அப்படின்ற அதுக்கு பேர். The longitudinal dunes are long narrow ridges of sand which extend in a directions the parallel to the prevailing winds. These dunes are called shapes in Sahara. இந்த மாதிரி இந்த longitudinal dunes அப்படின்றத எங்கே மிஸ் நம்ம நிறைய பார்க்கலாம் அப்படின்னா சஹாரா, அதாவது சஹாரா பாலைவனத்தில் தான் இது எப்படி அழைக்கப்படுதுன்னா shapes அப்படின்னு என்ன செய்யப்படுது, அழைக்கப்படுது. Yes, next one is losses. The term losses refers to the deposition of fine silt and porous sand over a vast region. லோசஸ் அப்படின்னா காற்று அடி வண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பரந்த பிரதேசம், ஒரு பரந்த விரிந்த ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அங்கே படிய வைக்கக்கூடிய லேசானது நுண்ணிய படிவுகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், காற்றடி வண்டல். அதாவது காற்றினால் அடித்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு இதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எரோஷனல் landforms of waves.
அலைகளின் மூலமாக அரித்தலின் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய நிலத்தோற்றங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். The erosional landforms of sea waves are sea cliff, sea cave, arc, stack, beach, bar, and spit and wave cut platform. We will see about first one is sea cliff. Sea cliffs means கடலுடைய ஓங்கல் அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்லலாம். The sea cliffs are steep rocks faces formed when sea waves dash against them. The rocks get eroded to form steep vertical walls. அதாவது கடலை நோக்கி இருக்கும் பாறைகள் மீது கடல் அலைகள் என்ன செய்யும், மோதிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மோதுவதால் பாறைகள் என்ன செய்யப்படும், அரிக்கப்பட்டு பயங்கரமான செங்குத்து பாறைகளாக என்ன செய்யும், உருவாகும். அந்த மாதிரி உருவாகிறதுக்கு தான் சீ கிளிஃப்ஸ் அப்படின்ற ஒரு பேர். The next one is sea cave. The prolonged wave attack on the base of a cliff erodes the rock materials which result in the formations of caves. கடல் குகை அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது கடல் அலைகள் என்ன செய்யும், தொடர்ந்து கடல் ஓங்கல்கள் மீது மோதுறதுனால அடிப்பகுதி என்ன செய்யும், அரிக்கப்படும். அப்படி அரிக்கும்போது அங்கே என்ன ஏற்படும், துவாரம் போன்ற ஒரு அமைப்பு அங்கே ஏற்படும். அந்த துவாரம் போன்ற அமைப்பு ஏற்படுறதுனால தான் தம்பி அதுக்கு பேர் கேவ் அப்படின்ற குகை. அதைத்தான் சீ கேவ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. The next one is sea arc. When two caves approach one another from either side of a headland and unite, they form an arc. Example, Neil Island, Andaman and Nicobar. அதாவது சி ஆர்க் அப்படின்னா என்னென்னா கடல் வளைவுன்னு சொல்லுவாங்க. அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் தம்பி, இந்த ரெண்டு மலைகள் இருக்கிறது மாதிரி தெரியுதா, அதுக்கு இப்போ மேலே வந்து அப்படியே ஃப்ளாட்டாக ஒன்று இருக்கிறது மாதிரி, ரெண்டு கல்லையும் அப்படியே ஜாயின் பண்ணுறது மாதிரி ஒரு கல் மேலே இருக்கிறது மாதிரி தெரியுதா தம்பி, அதெல்லாம் வந்து சி ஆர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கடற்குகைகளுடைய அந்த நீளமான நிலங்கள் என்ன செய்யும், அரிக்கப்படுறதுனால அவன் என்ன செய்யும், வளைவு போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அந்த வளைவு போன்ற அமைப்பை இது ஏற்படுத்துறதுனால அதற்கு கடல் வளைவு சி ஆர்க் அப்படின்ற ஒரு பேர். The next one is sea stack. sea stack என்ன சொல்லுவாங்க, கடல் தூண் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். The further erosions by waves ultimately leads to the total collapse of the arc. அதாவது கடல் வளைவுகள் என்ன செய்யும், அரிக்கப்படும்போது அதனுடைய வளைவுகள் என்ன செஞ்சிடும், உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி உடஞ்சி விழுந்து கடல் வளைவினுடைய ஒரு பகுதி என்ன செய்யும், கடலை நோக்கி போகும். அதைத்தான் அதில் ஒன்று எப்படி தெரியும் நமக்கு, தூண்கள் போன்று தெரிகிறதுனால தான் அதுக்கு சி ஸ்டாக் அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க. லாஸ்ட் ஒன் இஸ் we will move on the topographical landforms of waves. அதாவது அலைகளின் மூலமாக நிலத்தோற்றங்கள் என்ன செய்யப்படுது அப்படின்றத பற்றி என்ன செய்கிறோம் இதில் பார்க்க போகிறோம். The first one is beach. Sand and gravel are moved and deposited by waves along the shore to form beaches. This is the most dominant and constructive work of the sea. கடல் அலைகளால் அரிக்கப்படக்கூடிய மணல், அது மட்டும் இல்லை, அந்த கற்கள்லாம் இருக்குல்ல, அது என்ன செய்யும், கடல் ஓரத்தில் என்ன செய்யும், படிய வைக்கப்படும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், கடற்கரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கடல் அலைகளுடைய மிக முக்கியமான ஆக்க செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் அலைகளால் அரிக்கப்பட்ட மணலை என்ன செய்யும், வெளியே கொண்டு வந்துடும். அதுக்காக அதுக்கு பேர் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க, மணல் மேடுகள். நெக்ஸ்ட் ஒன் பார்னு என்ன சொல்லுவோம், மணல் திட்டுன்னு சொல்லுவோம்.
திட்டு திட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அது. A bar is an elongated deposit of sand, the single or mud found in the sea, almost the parallel to the shoreline. அதாவது கடல் கரையில் திரும்பி மணற்படிவுகளாலான நீண்ட, நம்ம கடலுக்கெல்லாம் போயிருப்போம், நீளமாக தெரியும் அந்த நிலத்தோற்றம், அது எல்லாமே ஒரே மணலாக இருக்கும், அது அலைகளால் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட ஒன்று, அதைத்தான் நம்ம மணல் திட்டுன்னு சொல்கிறோம். இது பெரும்பாலும் எதுக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கடலுடைய கரைக்கு அது இணையாக இருக்கும், அதனால தான் அதான் பார் அப்படின்னு சொல்கிறோம். The last one of depositional landforms of wave is spit. ஸ்பிட்டுன்னு என்னது? நீண்ட மணல் திட்டு அப்படின்னு சொல்லலாம். See the picture, படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். A spit is a ridge or the embankment of sediment attached to the land on one end and terminating in open water on the other end. அதாவது இந்த மணல் திட்டினுடைய ஒரு முனை என்ன செய்யும்? நிலத்தோடு சேர்ந்துருக்கும், இன்னொரு முனை என்ன செய்யும்? கடலை நோக்கி காணப்படும். இந்த மாதிரி நீண்ட நிலத்தோற்றம், நீண்ட மணல் திட்டு அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிறோம். இந்த நீண்ட மணல் திட்டுகள் பொதுவாக எங்கே இருக்கும் அப்படின்னா கடல் பொங்கு முகங்களில் வந்து அதிகமான அளவுக்கு இது காணப்படும். இதுக்கு எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிலத்தோற்றங்கள் நம்ம எங்கே பார்க்கலாம்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஹாக்கி நாடா அப்படின்ற ஒரு இடத்துல இதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? Listen our video carefully and the answer neatly to send me. Thank you.